அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஆபத்து. அதிகாலையில் நடந்த பயங்கரம், சிறுமி உள்ளிட்ட 3 மீது துப்பாக்கிச் சூடு. விரைவில் மாகாண சபை தேர்தல், வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி நிதியத்திற்கு லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனத்தின் மில்லியன் ரூபாய் நன்கொடை. கம்பஹாவின் சில பகுதிகளில் 12 மணித்தியால நீர்வெட்டு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் பலியான குடும்பஸ்தர். கருணாநிதியின் முக்கிய புள்ளி அதிரடி கைது. வங்கிக்குள் புகுந்து பெரும் அடாவடி செய்த காட்டு யானை, தமிழர் பகுதியில் சம்பவம். இன்றும் தொடரும் அகழ்வு பணிகள். தொடர்பென விரிவான செய்திகள். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் விசாரணை கோப்புகள் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் பல போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருந்த முறைப்பாடுகளை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு, நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல முக்கிய பிரிவுகளில் மூடப்பட்ட கோப்புகளை மீண்டும் திறக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. ஆலோசனை தேவைப்படும் விடயங்கள் மற்றும் கைதுகள் குறித்து சட்ட அதிபரிடம் விசாரித்து ஆலோசனை பெறப்பட உள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆராயுமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் போலீஸ் அதிபருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொஸ்கம கடுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 படுகாயமடைந்துள்ளனர். பெண்ணொருவர் உள்ளிட்ட 3 இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த 3 முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கியால் அவர்களை நோக்கி சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயது தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபைகள் தேர்தலை நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை அரசாங்கம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்ததாவது, உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் தேர்தலை நடத்துவதற்கு கடந்த மாதங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் அமைச்சுசார் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா முன்வைத்த திருத்த யோசனை மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரேரணை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கு மதிப்பளித்து தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம். மாகாண சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறுகிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்பட்டால் அது நிர்வாக கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே மாகாண சபை முறைமை குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படைத்தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் 100 மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் இந்நாட்டு முகாமைத்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் இதற்கான காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் இலங்கையின் கல்வி, சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே மற்றும் லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் 12 மணி நேர நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்படவுள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி பேலியகுட, வத்தலை, யாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபை பகுதிகள், களனி, வத்தலை, பியகம, மகர, தொம்பே, யாயில, கட்டுநாயக்க, மினுவாங்குடை மற்றும் கம்பஹா பிரதேச சபைகளின் பகுதிகளின் ஒரு பகுதியிலும் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளது. இலங்கை மின்சார சபையின் சபகஸ்கந்த உப மின் நிலையத்தால் விநியோகிக்கப்படும் நீர் விநியோக குழாய்களில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். அத்தோடு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொச்சிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லுர்து மாவத்தை திசை நோக்கிய கிளை வீதியில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிலாபத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலுடனே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுடன் பின்னால் பயணித்த நபர் பலத்த காயங்களுடன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பெரியமுள்ள பள்ளி வீதியைச் சேர்ந்த 61 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே. புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று கைது செய்துள்ளனர். குறித்த தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் இனிய பாரதி புலனாய்வு பிரிவினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காட்டு யானை ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மதவாச்சியில் உள்ள வங்கி ஒன்றுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதவாச்சி நகருக்கு வந்த யானை மன்னார் சாலையில் மதவாச்சி பேருந்து நிலையத்துக்கு முன்னால் அமைந்துள்ள வங்கிக்குள் புகுந்து வங்கியின் பிரதான கண்ணாடி கதவை உடைத்து வங்கி வளாகத்துக்குள் நுழைந்து அதன் கூரையை சேதப்படுத்தியுள்ளது. யானை வங்கிக்குள் நுழைந்து அங்கு நடந்து சென்று மீண்டும் வங்கியிலிருந்து வெளியே வந்து அருகிலுள்ள கோவிலுக்குள் புகுந்து வாழைப்பழங்கள் மற்றும் பலாப்பழங்களை சாப்பிட்டதுடன் கோவில் தோட்டத்துக்குள்ளும் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது.
யானை தாக்குதலால் மக்கள் வங்கி கட்டிடம் குறிப்பிடத்தக்க அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வங்கியில் உள்ள பணம் மற்றும் பெட்டகத்தில் உள்ள தங்கப் பொருட்கள் உட்பட அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்றும் 11வது நாளாக முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய இன்றைய தினம் அரை நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய தற்போது மொத்தமாக 45 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 42 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட புதிய பகுதியிலிருந்து மண்டையோடு ஒன்று மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் நேற்று முன்தினம் அடையாளப்படுத்தப்பட்ட 3 சிறார்களின் எச்சங்களில் ஒருவரின் எச்சங்கள் ஆணி அடிக்கப்பட்டதை ஒத்த அடையாளங்கள் காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.